ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பெண்ணோட பூஜை அறை ஆர்கனைசேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே மேக்ஸிமம் பெண்களுக்கு வந்து கிச்சனுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச அறை வந்து பூஜை அறையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இது வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதே மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸ்லேயும் அந்த நிலவாசலையும் வந்து இந்த மாதிரி நான் 2 வந்து ஹேங் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட பூஜை அறை லுக் வந்து இதுதான். நான் ஏற்கனவே பழைய வீடியோலாம் நிறைய சொல்லியிருப்பேன். முன்னெல்லாம் நான் இப்படி இல்லைங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ இப்போல்லாம் வந்து எனக்கு பூஜை அறை அவ்வளவு பிடிச்ச ஒரு அறையாக மாறிடுச்சு. பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வேன். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட குலதெய்வம் காமாட்சி அம்மன். எனக்கு பிடிச்ச ஒரு அம்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கிறேன். மொத்தமாக வந்து 5 சாமி வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. திருப்பதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயக பெருமான், முருகப்பெருமான்கிற ஒரே ஃப்ரேம்லேயே வந்து எல்லா ஃபோட்டோவும் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொள்ளாச்சியில் வாங்கினது மாசாணி அம்மன். அதுக்கு கீழே தட்சிணாமூர்த்தி. இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினப்ப வந்து கிடைச்ச படம். அதை இங்கே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். அடுத்து அதுக்கு கீழே அப்படியே வந்து சாய்பாபா வந்து இருக்கிறாரு. இது வந்து அப்பா அம்மா சீரடி போனப்போ வாங்கிட்டு வந்தது. ஸோ அவரையும் அழகாக இங்கே உட்கார வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அன்னலக்ஷ்மி தாயார் இருக்கிறாங்க. அவங்கள பச்சரிசி காயின் போட்டு உட்கார வச்சுருக்கிறேன். இந்த குட்டி அழகு விநாயகர் வந்து பொள்ளாச்சியில் தான் வாங்கினது. ஸோ அப்படியே கிளாஸியாக ரொம்ப அழகாக இருக்கிறாரு. இவங்க பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மையார். இதுவும் வந்து அம்மா தான் வாங்கிட்டு வந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமதேனு கோமாதா வந்து பச்சரிசி போட்டு அதுலேயும் காயின் போட்டு தான் காமதேனு வந்து வச்சுருக்கிறேன். இந்த சிலைகள்லாம் எனக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ வந்து இடம் மாற்றி வச்சுக்குவேன். மகாலட்சுமி காமதேனு பூஜை வச்சதுனால அவங்க 2 பேரையும் வந்து முன்னாடி வந்து உட்கார வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குட்டி அன்னலட்சுமி தாயார். அவங்களையும் பச்சரிசி போட்டு காயின் போட்டு தான் உட்கார வச்சுருக்கிறேன். பின்னாடி குட்டி கிருஷ்ணா வந்து இருக்கிறாங்க. அதுக்கு இந்த பக்கம் பெருமாள் ஃப்ரேமும் விநாயகர் ஃப்ரேமும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வராகி அம்மையார். இவங்க வந்து வீட்டுக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. ஸோ அவங்களும் இங்கே அழகாக வந்து இருக்கிறாங்க. குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு எல்லாருக்கும் இருக்கும். ஸோ குலதெய்வம் எனக்கு காமாட்சி அம்மன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம்னா வராகி அம்மன் தான். இந்த 2 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா மயில் இறகு வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு மயில் இறகுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கார்னர்லேயும் இந்த பக்கம் இருக்கிற கார்னர்லேயும் மயில் இறகு வந்து நான் வச்சு விட்டுருக்கிறேன். அப்புறம் அங்கேயே வந்து கீழே பார்த்திங்கன்னா கிளாஸ் பவுலில் உப்பு, விரல் மஞ்சள், காயினை வச்சு அதுக்கு பின்னாடி குட்டி கண்ணாடி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த பேப்பரில் இருக்கிறது வந்து ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கே கொடுத்த எலுமிச்சம்பழம் திருநீர் தான். அப்புறம் நான் பூஜை அறையில் ஏற்றுற விளக்குகள்னு பார்த்திங்கன்னா வெள்ளி குத்து விளக்கு 2, குபேர விளக்கு 2, அப்புறம் காமாட்சி விளக்குனா நல்லா வந்து பெருசாகவே இருக்கும். ஸோ அந்த காமாட்சி விளக்கு கீழேயும் வந்து நான் காயின் வச்சு தான் ஏற்றுறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வராகி தாயாருக்கு ஒரு அகல் விளக்கு. இது எப்பயுமே நான் வந்து எல்லா விளக்கும் ஏற்றுறப்பையும் அதையும் ஏற்றிக்குவேன். ஸோ பஞ்சமி அன்னைக்கு மட்டும் அந்த விளக்கு வந்து தேங்காய் தீபம் இல்லைனா அந்த அகல் விளக்கே ஒரு 6-7 தீபமாக வந்து நான் ஏற்றுவேன். அதுக்கு கீழே இருக்க கபோர்டில் நான் பூஜை அறைக்கு தேவையான பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றையும் தேடாதபடி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் வச்சு விட்டுருக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு போடுற திரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கார்த்திகை விளக்குக்குன்னு அகல் விளக்குக்கு சின்ன திரி, அப்புறம் விளக்குகளுக்கு போடுறதுக்கு பெரிய திரி, அப்புறம் சனிக்கிழமை வந்து விநாயகருக்கு போடுறதுக்கு தாமரை நூல் திரின்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஓரம் ஃபுல்லாக வந்து திரி தான். இது பார்த்திங்கன்னா தசாங்க பொடி, இது சந்தனம், அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெண்கடுகு, சாம்பிராணி நம்ம போடுறப்ப வெண்கடுகு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், இந்த குட்டி பாக்ஸு இந்த கவரில் இருக்கிறதும். இது வந்து கொஞ்சமாக ஜவ்வாது, நம்ம சாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்காக இந்த ஜவ்வாது வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி வந்து பொருத்தி வைக்கிறதுக்காக சின்ன சின்ன தட்டுக்கு வந்து கொடுப்பாங்களா, அதையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே ஒரு சில நேரம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உதவும்ல, அதுக்காக எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய சாம்பிராணி. இது செவ்வாய் வெள்ளி ஏற்றுறதுக்காக இந்த பெரிய சாம்பிராணி வந்து நான் வச்சுருக்கிறேன். மற்ற நாளில் நான் வந்து சின்ன சின்ன விலைகளாக சாம்பிராணி இருக்கும்ல, அந்த இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பத்தி, அப்புறம் வந்து பன்னீர், தீப்பெட்டி பாக்ஸ் இதெல்லாம் வந்து இதில் தான் வச்சுருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு பெருசு சிறுசு. இது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து நம்ம போடுவோம், அழகாக இருக்கும். இது வந்து எப்பயாவது ஆசைப்பட்டேன்னா இது போடுறதுக்காக வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு, சின்ன அகல் விளக்கு. நம்ம வந்து பூஜை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போடுறதுக்காக பெருசு சிறுசு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்.
அப்புறம் வீட்டுக்கு சாம்பிராணி தூபம் காட்டுறப்ப வந்து இந்த சிரட்டையிலலாம் நம்ம சாம்பிராணி போடுவோம்ல, அதுக்கு தேவையான சாம்பிராணி பவுட்ரு வந்து இதில வச்சிருக்கிறேன். அப்புறம் இது சூடம், இது கோலமாவு, பச்சரிசி, மஞ்சள், கொஞ்சமா கோலப்பொடி கலந்து வச்சிருக்கிறேன். இது பூஜை அறையிலயும், நிலவாசலையும் போடுறதுக்காக இது வந்து இந்த மாரி அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கவர்ல வந்து வளைகாப்பு இந்த மாரி விசேஷங்களுக்கு போறப்ப நம்மளுக்கு மஞ்சள் கயிறு, வளையல்லாம் குடுப்பாங்கல்ல, அதுதான் இத வச்சிருக்கிறேன். இது வந்து பூஜை அப்ப வந்து காணிக்கை செலுத்தி கும்பிடுவோம். இது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போறப்ப வந்து எடுத்துட்டு போயிருவேன். இந்த குட்டி உண்டியல் வந்து நம்ம வீட்டுக்காக காயின்ஸ் வந்து சேர்த்து வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வராகி போற்றி, வராகி அம்மன வந்து ஸ்பெஷல் பூஜை பண்றப்ப இது வந்து படிச்சுக்குவேன். இது வந்து கந்தசஷ்டி கவசம். இது வந்து முருகப்பெருமான வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பூஜிக்கிறப்ப படிச்சுக்கிறது. இது வந்து மாசாணி அம்மன். அடுத்து வந்து இது சிவபுராணம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு போற்றிகள சொல்லி வந்து நான் படிச்சுக்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். இது வந்து சில நேரம் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப, இந்த நோட்ல இந்த மாரி வந்து காமாட்சி அம்மன் துணை, காமாட்சி அம்மன் துணைன்னு வந்து எழுதி வச்சுக்குவேன். கொஞ்சம் வந்து மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்கு கீழ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆயில்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆயில், நெய்யெல்லாம். இது வந்து வேஸ்ட் அந்த பூவெல்லாம் எடுத்து இதில போட்டு ஆத்துல போய் போட்டுறது. இது பின்னாடி இருக்கிறது வந்து பூஜை அறைக்கு தேவையான துணிகள் தான். கிளீன் பண்ற கிளாத்ஸ் எல்லாம். இது வந்து பூஜையை விலக்கி வைக்கிற பா கூடை. அதுக்குள்ள இருக்கிற தட்டு வந்து நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. இது பார்த்தீங்கன்னா, நெறைய மயிலிறகு வந்து ஸ்டோர் பண்ணி எனக்கு மயிலிறகுனா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஏதாவது ஸ்பெஷல் பூஜை அப்ப இத வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கிறேன். அது பக்கத்திலேயே வந்து சாம்பிராணி வச்சு ஏத்துற பாக்ஸு. அது பக்கத்திலேயே வந்து சாம்பிராணி தூவம் போடுற கரண்டி. அடுத்து இது வந்து பெரிய குத்து விளக்கு. இது ஏதாவது விசேஷ நாட்கள்ல வந்து பொருத்துறதுக்காக அதை இங்க வந்து வச்சிருக்கிறேன். இந்த மாரி தான் எனக்கு தெரிஞ்ச முறையில எனக்கு தேவையானபடி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.